நம்முடைய மதரசாவில் ஊறக்கூடிய அன்பு மாணவர் ரஷீத் இஸ்மாயில் அவர்களை கிராத் ஓதுவதற்காக வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியா மல் காரியாத் வமா அத்ராக மல் காரியாத் யௌம யகூனுன் நாஸு கல் ஃபராஸில் மப்சூஸ் வதகூனுல் ஜிபாலு கல்லிஹ்னில் மன்ஃபூஸ் ஃபஅம்மா மன் ஸஹ்லத் மவாஸீனுஹு فهو في عيشة راضية فأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. ما شاء الله بارك الله. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய குரல் ஆற்றலை இன்னும் மென்மேலும் இனிமையாக ஆக்கி தந்துள்வானாக. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தை வழங்கிடுவானாக. ஆமீன். அடுத்தபடியாக ஒரு விழா உற்சாகமாக இருக்க வேண்டுமென்றால் கண் விழித்து தூங்காமல் ஒரு நிகழ்ச்சியை கண்கூடாக பார்க்க வேண்டுமென்றால் ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அந்த விழாவை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அப்படி எனர்ஜி ஏற்றுவதற்காக நம்முடைய மதரசா மாணவிகள் கீதம் இசைப்பதற்காக இப்பொழுது வருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா மன் ஸல்லைத பிகுல்லில் அன்பியா யா மன் ஃபீ கல்பிக ரஹ்மத்துல் லின்னாஸ் யா மன் அல்லஃப்த குலூபன் பில் இஸ்லாம் யா ஹபீபி யா ஷஃபீஇ யா ரசூலல்லாஹ் பி உம்மி வ அபீ ஃபதைதுக சய்யதி ஸலாத்து வ ஸலாம்
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் ஒரு தமிழ் கீதம் வாசிப்பது என்பது மிகவும் சிரமமான ஒன்று. ஒரு தமிழ் கீதத்தை மனனம் செய்து அதை வாசிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான். இதற்கு மத்தியிலே அரபியிலே உள்ள பைத்தை இவர்கள் இங்கே பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருள் இவர்களுக்கு முழுக்க இருக்கின்றது அர்த்தம். அரபி பாட்டை இவர்கள் பாடுகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு பைத்தை இவர்கள் பாடுகின்றார்கள் என்று சொன்னால், இவர்களுக்குள் இன்னும் என்னென்ன திறமைகள் இருக்கு என்பதை ஆசிரியராக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில் எல்லா மாணவிகளுக்கும் எல்லா திறமையும் உண்டு. அதை வெளிக்கொண்டு வருவது என்பது ஒரு ஆசிரியரால் முடியும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் அருமையாக பாடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருடைய நாவாற்றலை அதிகப்படுத்தி தந்துள்ளுவானாக. இவர்கள் இதே போன்று நிறையா பைத்துகளை மனனம் செய்து பெரிய பெரிய மேடைகளிலே கீதமாக இசைப்பதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாணவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த மாணவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொண்டு இவர்களுக்கு கல்வி ஆற்றலை தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்தபடியாக நம்முடைய மதரசா மாணவர்கள் பயான் பேச இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்தந்த தலைப்பு கீழ் அவர்கள் முடிந்தவாறு அவர்களுக்கு தெரிந்ததையும் அவர்கள் மனனம் செய்ததை நமக்கு மத்தியிலே பயானாக நிறுத்துவார்கள். அதில் எந்த விஷயம் நமக்கு நலவாக இருக்கின்றதோ, ஹதீஸாக இருக்கலாம், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், இதையெல்லாம் நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. முதலாக பேச வரக்கூடிய மாணவர் அபுதாஹிர் என்று சொல்லக்கூடிய மாணவர் ஈமானில் உறுதி வேண்டும் என்பதாக தலைப்பிலே பேச வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. என் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பரிபூர்ணமான அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், உன்னதமான அவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமக்கு அல்லாஹ் ஈமானை தந்திருக்கிறான். ஈமான் என்பது பெரும் பாக்கியம். அந்த ஈமானுக்காக அல்லாஹ் தான் மக்களை தேர்வு செய்கிறான். அப்படி தேர்வு செய்யப்பட்ட பெரும் பாக்கியசாலியாக நம் இருந்தாலும் நம் ஈமானின் தரம் என்ன, ஈமானின் வலிமை என்ன என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம் ஈமானின் உறுதி எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? நம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நபியை பார்க்கவில்லை. இதே போலதான் மலக்குமார்கள், நபிமார்கள், சொர்க்கம், நரகம் என எதையும் பார்க்கவில்லை. இவை அனைத்தையும் ஏற்றி கொண்டு இருக்கிறதற்கு பேர்தான் ஈமான். நம் ஈமானை ஏற்றுக்கொண்ட போதுதான் சகாபாக்களும் சகாபிய பெண்களும் ஈமானை கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஈமானில் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் தங்கள் உயிரை விட்டார்கள், தங்கள் நாட்டை விட்டு போனார்கள், இறுதியாக தங்கள் உயிரை விட்டார்களே தவிர ஈமானை விடவில்லை. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர் ஒருவர்தான் ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணம் எத்தனையோ சோதனைகள், துன்பங்கள், அவை அனைத்தையும் தாங்கி கொண்டே இருந்தார்கள். இறுதியாக அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றிய போதும் கூட ஈமானை விடவில்லை. நான் 2 ரக்காய் தொழ வேண்டும் என்று 2 ரக்காய் தொழுது சமூகத்தின் நிலைநாட்டினார். அது மட்டுமா, ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு அவர்களின் தாயாரான ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அவர்கள் ஈமானுக்காக உயிரை விட்ட முதல் பெண்மணி அவர்களே ஆவார்கள். அவர்கள் மிக வயதானவர்களாக இருந்தாலும் அபூஜஹல் அவர்களை விடாமல் கொடுமையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த அம்மையார் அவை அனைத்தையும் தாங்கி கொண்டே இருந்து
ஈமானுக்காக உயிரை விட்டார்களே தவிர ஈமானை விடவில்லை. அன்பானவர்களே, சகாபாக்களும் சகாபிய பெண்களும் ஈமானை கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஈமானை விடவில்லை. ஆனால் நம்மால் ஒரு சிலர் தொழுது என்ன பயன், துவா கேட்டு என்ன பயன் என்று புழும்புவதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் அன்று முஸ்லீமாக இருந்து மரணிக்க வேண்டாம். ஆகவே நம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிப்போமாக. வாஹி தவானக அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் ஈமானில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய மதரசா மாணவர் அருமையாக உரையாற்றி சென்றார். அல்லாஹு தஆலா அவருடைய நாவாற்றலை மெம்பேலும் அதிகப்படுத்தி தருவானாக. அடுத்தபடியாக 3 கலிமாக்களை சொல்லுவதற்காக வேண்டி முஹம்மது அஃபான் அவர்கள் மேடைக்கு வருகின்றார்கள். என் பெயர் முகமது அஃபான். என் தந்தை பெயர் அமீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவ்வல் கலிமாத் தய்யிபு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. 2 கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 3 கலிமா தம்ஜீத் சுப்ஹானல்லதி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் அலைஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மாணவர் அஃபான் அவர்களுக்கு மென்மேலும் மார்க்க கல்வியுடைய திறனை தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக உறவை பேணுவோம் என்ற தலைப்பின் கீழ் ஈசா மரியம் அவர்கள் பேச வருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஈசா மரியம். என் தந்தையின் பெயர் சாவுல் ஹமீத். இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உறவை பேணுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை சூனத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு தூரமாகவும் ஆக்கும் ஒரு விஷயத்தை சொல்லித்தான் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கு, அல்லாஹ்வுக்கு யாரை உன்னை இணை வைத்து விடாதே. தொழுகையை நிலைநாட்டு, ஜக்காத்து கொடு, மேலும் இன்னும் உறவுகளை பேணிக்கொள் என்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் எதகலால் ஜன்னத்தை காத்திவும் உறவே முடிப்பாசமும் செல்ல மாட்டார் என்று எச்சரித்தார்கள். ஆனால் இந்த உறவுகளுக்கு மதிப்பே இல்லை. மாறாக சின்ன சின்ன அரிப்பக்காரங்களுக்கு மட்டும் அந்த படையினம் இதுதான் சண்டை. சொத்துக்கு சண்டை, நட்டுக்கு சண்டை, சாலைக்கு சண்டை, ஃபோனுக்கு சண்டை, என் குப்பை விழுந்தா கூட சண்டை. சின்ன பிள்ளைங்க கூட விளையாட்டு பொருட்களுக்கும் மிட்டாய்க்கும் தான் சண்டை போடுறாங்க. தறியுள்ள பெரியவங்க
எதுக்கு சண்டை போடன்னே தெரியாமல் சண்டை இழுத்து நூல் அறுப்பது போல் உறவையே அறுத்து வராங்க. அல்லாஹ் தாலா ரத்த உறவை பார்த்து யார் உறவை சேர்ந்து நடப்பார் அவரை நானும் சேர்த்துக்கொள்வேன், யார் உறவை துண்டிப்பார் அவரை நானும் யார் உறவை துண்டிப்பார் அவரை நானும் துண்டிவேண்டாக என்ற குணவரை பிணைவது அல்லாவின் உறவை பிணைக்கு சமம். மின்ஷா அல்லா அன்பே குரல் நம்மால் முடிந்ததை நாம் ஆக்கியிருந்து இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவை பேணுவோம் என்ற தலைப்பின் கீழ் அவர்களுக்கே உரிய பாணியில் அழகாக சொன்னார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய சொத்துக்களிலே அவர்கள் பங்கு கொடுக்க சொல்லி விடுவார்களோ என்ற அளவுக்கு நாங்கள் வியந்து விட்டோம். அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டார்களோடு நீங்கள் உறவை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அண்டை வீட்டார்களுக்கே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொந்த பந்தத்திற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியவான்களே, இன்றைய காலகட்டத்திலே எல்லார்ட்டையும் பேசுவாங்க, யாரே தெரியாது, அவருக்கு நல்ல உதவி செய்வார். ஆனால் சொந்தம், நெருங்கிய சொந்தம், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவர்களோடு உறவை பேண மாட்டார். எங்க சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழணுங்க. நான் செத்தாலும் நான் அவள்கிட்ட பேச மாட்டேன் அலிம்சா, நான் செத்தாலும் அவள்கிட்ட பேச மாட்டேன், அண்ணன்ட்ட பேச மாட்டேன், அம்மாட்ட பேச மாட்டேன், வாப்பாட்ட பேச மாட்டேன் என்று உறுதியோடு இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொந்த பந்தத்தை யார் முறித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனையை பற்றி சொன்னார்கள். சொர்க்கத்திற்கு போக தடையாக ஆகிவிடுமா. நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நாம் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும். சண்டை வரத்தான் செய்யும், போத்தான் செய்யும். அது அப்படி எப்படி மறந்துட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நாம் சேர்ந்து வாழ்வோமேயானால் எல்லா விதமான ஹைர் பரக்காத்துகளையும் அல்லாஹு தாலா நமக்கு தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் அனைவரும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல் பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அடுத்தபடியாக முஹம்மது ஹனீஃப் ஒற்றுமை என்ற தலைப்பின் கீழ் பேச வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது ஹனீஃப், என் தந்தையின் பெயர் சாகுல் ஹமீத். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி சையதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மயின். இந்த சிறப்புக்குரிய விழாவில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். ஒற்றுமை என்றால் என்ன? யா அய்யுஹன்னாசு இன்னா ஹலக்னாகும் மின் தகரின் வ உன்சா. மனிதர்களே, நிச்சயமாக உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. அன்பானவர்களே, உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் ஒரு தொப்பின் கொடியே வந்த வழித்தோன்றல்கள்தான். நம்மில் ஏற்படுத்தப்பட்ட கிளைகள் கோத்திரங்கள் அனைத்தையும் நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தானே தவிர பிரிவினையை பாராட்டி ஒற்றுமையை குலைத்து பிரிந்து போவதற்கல்ல என்பதனை இந்த வசனம் வலியுறுத்துகிறது.
உதாரணத்துக்கு நம்ம எறும்பே எடுத்துக்கிறோம். படைப்பில் சிறிய பகுத்தொழிலாளர் சிறிய எறும்பு தான் தன் இனத்தின் மீது பாசத்தோடு இருக்கிறது, தன் இனத்தின் மீது சகோதர பாசத்தோடு இருக்கிறது, தன் இனத்தோடு ஒற்றுமையோடு வாழ்கிறது. அதனால் தன் அல்லாஹ் தாலா உலகத்திற்கு அருளிய தன் திருமறையில் ஒரு அத்தியாயத்திற்கு எறும்பு என்று பெயர் வைத்து அந்த சாதாரண எறும்புடைய செய்தியையும் நமக்கு சொல்கிறான். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர் அவர் பேச வந்தார், இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்கும் தானே செய்யும். அவருக்குள்ள திறமை இருக்கின்றது, இருந்தாலும் பயத்தின் காரணமாக அவருக்கு பேச வரல. அல்லாஹு தாலா வரக்கூடிய வருடத்திலே மிக சிறப்பாக பேசக்கூடிய வாய்ப்பினை கொடுத்து அவருக்கு மென்மேலும் மார்க்க அறிவை அதிகமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக ஃபன்ஷானா என்ற மாணவி மார்க்க கல்வி என்ற தலைப்பின் கீழ் பேச வருகின்றார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஃபர்சானா, என் தந்தையின் பெயர் அப்துல் காதர். இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மார்க்க கல்வி. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, பரிசுத்தமான குடும்பத்தார் மீது, தோழர்கள் மீது உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மார்க்க கல்வியை படிப்பதற்காக வந்திருக்கிறோம். முதலில் நாம் இந்த மார்க்க கல்வியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பொருளின் தரம் என்னவென்று தெரிந்தால்தான் அதன் மீது ஒரு மதிப்பு வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். வீணடித்து விடக்கூடாது என்று எண்ணம் வரும். தங்கத்தின் மதிப்பை விளங்கி இருக்கிறோம், பணத்தின் மதிப்பை விளங்கி இருக்கிறோம், நிலத்தின் மதிப்பை விளங்கி இருக்கிறோம். அதனால்தான் அந்த தங்கத்தின் மீதும் பணத்தின் மீதும் நிலத்தின் மீதும் நமக்கு மரியாதையும் ஆசையும் வருகிறது. மதிப்பை விளங்கவில்லை என்றால் அதன் மீது ஒரு ஆசையும் ஏற்படாது. அந்த அடிப்படையில் நாம் மார்க்க கல்வியை பற்றி தெரிந்தால்தான் அதன் மீது நமக்கு மதிப்பும் மரியாதையும் ஆசையும் வரும். அதை கற்றுக்கொள்வதில் இன்னும் அதிகம் ஆர்வமும் வரும். எனவே நாம் மார்க்க கல்வியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இடம் ஆகிய பொருட்கள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது கல்வி. குறிப்பாக மார்க்க கல்வி மிக மிக முக்கியமானது. அதனால்தான் குர்ஆனில் 6666 ஆயத்துகள் இருக்கிற போது ஓது விராயக படிப்பிராயக என்று கல்வியை பற்றி வருகிற வசனத்தை அல்லாஹ் முதலாக இறக்கினான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்விக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்துவிட்டால் மற்றெல்லாம் தானாக கிடைத்துவிடும். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் அல்லாஹ் கேட்டான், நபியே, உங்களுக்கு அறிவு வேண்டுமா இல்லை அதிகாரம் வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அறிவுதான் வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ், நீங்கள் அறிவை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் நீங்கள் அறிவையும் அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இரண்டையும் கொடுத்து விட்டான். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட கல்வியின் மூலமாகத்தான் சிம்மாசனத்தை அடைந்தார்கள். ஆரம்பத்தில் செய்யாத ஒரு தப்புக்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அரசர் கண்ட கனவுக்கு யாரும் விளக்கம் சொல்லாத போது ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோட அறிவின் மூலம் அதற்கு விளக்கம் சொன்னதினால்தான் அவர்களுக்கு சிறையில் இருந்து விடுதலை கிடைத்தது. அத்தோடு அவர்களுக்கு ஆட்சியும் கிடைத்தது. எனவே ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்துவிட்டால் அவன் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அவனுக்கு எல்லாம் கிடைத்துவிடும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். மார்க்க கல்வியை பற்றி அழகான முறையில் உரையாற்றினார்கள். மென்மேலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மார்க்க கல்வி ஞானத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். அடுத்தபடியாக இஸ்லாத்தின் தூண் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் முஹம்மது ஹலீம் அவர்கள் பேச வருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் அப்துல் ஹலீம். என் தந்தையின் பெயர் முகமது சமீர். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியமும் சமாதானமும் எங்கள் உயிரில் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் இங்கிருக்கும் அனைவர்கள் மீதும் உண்டாக்கட்டுமாக. தொழுகை இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமை, ஐம்பெரும் தூண்களில் ஒன்று. ஒரு முஸ்லீம் என்பதற்கு அடையாளமே தொழுகை தான். தாடி, தொப்பி, சுன்ன செய்வது, இஸ்லாமிய பெயர்களை வைப்பது, பிரியாணி செய்வது, இதுவெல்லாம் இன்று ஒரு முஸ்லீம் என்பதற்கு வெளிப்படையாக சொல்லப்படுகிற காரணங்கள். ஆனால் தொழுகை தான் அதன் முதல் அடையாளம். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் ஏனோ இந்த சமூகம் வந்த நோக்கம் மறந்து இறைவன் நம்மை படைத்த நோக்கம் தொழுகையில் மிக மிக கவனக்குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சிய 2 விஷயங்கள். என் சமூகத்தில் 2 விஷயங்கள் மிகவும் அஞ்சுகிறேன். நயவஞ்சர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டு முஃமின்களிடம் தர்க்கம் செய்வார்கள், தொழுகையை விட்டு விடுவார்கள். மறுமையில் அல்லாஹ் கேட்கும் முதல் கேள்வியை தொழுகை பற்றி தான். கடைசி நேரத்திலும் உமர் அலி அன்ஹு அவர்களின் தொழுகை. உமர் அலி அன்ஹு அவர்களை கத்தியால் குத்தப்பட்டு இரத்தம் விழுந்தோடி கொண்டிருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லை மயக்கமுட்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. நபி தோழர்கள் யோசித்தார்கள். உமர் அலி அன்ஹு அவர்களின் உள்ளம் முழுக்க தொழுகை குறித்தது தான் மிகைத்திருந்தது. எனவே அஸ்ஸலா தொழுகை என்று சத்தமிட்டார்கள். உடனே அவர்கள் மயக்கம் தெளிந்தார்கள். மக்கள் அனைவரும் தொழுது விட்டார்களா? தொழாதவனுக்கும் இஸ்லாத்தில் எவ்வித பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். பின்பு ஒழு செய்ய தண்ணீர் எடுத்து வர சொல்லி சொன்னார்கள். ஒழு செய்து அவர்களும் தொழுதார்கள். ஆகவே நாம் அனைவரும் சரியாக தொழுகக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் மக்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மாணவர் தொழுகையை பற்றி அழகாக சொன்னார். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அன்பளிப்பாக 50 நேர தொழுகையை கொடுத்தான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு துக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால், அவர்கள் பயங்கரமான கஷ்ட நேரத்திலே அபூ தாலிப் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். ஹதீஜா நாயகி உறுதுணையாக இருந்தார்கள். ஹதீஜா நாயகி முதல் மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் ஹதீஜா அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாயகம் சொல்கின்றார்கள், ஹதீஜா அவர்களுடைய பொருளை இஸ்லாத்திற்கு செலவு செய்ததை போல வேறு யாருடைய பொருளையும் செலவு செய்யவில்லை என்று சொன்னார்கள். செல்வ சீமாட்டி என்று பெயர் எடுத்தார்கள். அப்படியே இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுத்துட்டாங்க. அதே போல அபூ தாலிப் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹுவை கொலை செய்து விட வேண்டும், காலம் காலமாக நாம் வணங்கக்கூடிய இந்த சிலைகளை வணங்கக்கூடாது, இந்த சிலைகளை வணங்கினால் ஷிர்க், இணை வைப்பு, நம்மை படைத்த அல்லாஹ் இருக்கின்றான், என்னெல்லாமோ சொல்றாரு, புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலை செய்ய தயாராக இருந்தார்கள். ஆனால் அபூ தாலிப் அவர்கள் எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தார்கள். அபூ தாலிப் அவர்கள் இருக்கும் வரை ரசூலுல்லாஹ்வுடைய நிழலை கூட தொட முடியாது யாரும். அந்த அளவுக்கு அவங்க பலசாலி,
அரபிகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். கண்ணை காட்டினாலே வேலை நடக்கும். நம்ம வீட்டில் இந்த அப்பா பேர்கள்ட்ட கடைக்கு போயிட்டு வர்றேன்னு சொன்னால் போக மாட்டான். அம்மா ஒரு முறைச்சா போதும். அந்த முறப்பில் 1000 அர்த்தம் இருக்கும். நீ கடைக்கு போகலன்னு வையி, உனக்கு பிறகு என்ன நடக்கும் உனக்கு தெரியும். உனக்கு சாப்பாடு தர மாட்டேன், அடி வெளுத்துருவேன், அவ்வளவுதான் என்ற எல்லா விதமான ஜாடையும் அதில் இருக்கும். ஒரு கண்ணை காட்டினா போதும், அவன் வாங்கிட்டு வந்துடுவான். அதை மாதிரி ரசூலுல்லாவுக்கு யாராவது தொல்லை கொடுக்க வந்தால் கண்ணாலே பேசுவாங்க. ரசூலுல்லாவை தொடவே முடியாது. இப்படி வலது கையாகவும் இடது கையாகவும் இருந்த 2 பேருமே கொஞ்ச நாளையில் வஃபாத் ஆயிட்டாங்க. அபூ தாலிப் வஃபாத் ஆயிருக்காங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு ஹதீஜா அம்மாவும் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாவுக்கு என்ன செய்யனே தெரியல. முக்கியமான 2 நபர்கள், மனைவி எல்லாத்துக்குமே தெரியும். கணவன் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருப்பார்கள், கணவன் மனைவி மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருப்பார்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கை உடைஞ்சாப்புல ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி மேராஜுக்கு கூட்டு போனான். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், 50 வக்து தொழுகையை அல்லாஹ் கொடுத்தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 5ஆக ஆக்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாத்துடைய முக்கியமான கடமை கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் 5 கடமையில் தொழுகை முக்கியமான ஒரு கடமை. எந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகையை முக்கியத்துவம் என்று சொல்கின்றதோ அந்த அளவுக்கு இப்ப மக்கள் தொழுகை முக்கியத்துவம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாक़ீமுஸ்ஸலா, தொழுகுங்க அப்படின்னு அல்லாஹ் திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொல்றான். யாராவது தொழுகிறோமா? நாயகத்துடைய கடைசி மூச்சு அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை, தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று கடைசி மூச்சு வரைக்கும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். ஆனால் இன்று நாம் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் மேலூர் மக்களை சொல்லல, இந்த மக்கள் நல்ல தொழுகையாளி. எப்போதுமே பாருங்க பள்ளியாசம் நிறைஞ்சேதான் இருக்கு, மாஷா அல்லாஹ். மற்ற மக்கள், இங்க உள்ள பெண்கள் முழுமையாக தொழுகைகளை ஈடுபடக்கூடியவர்னு கேள்விப்பட்டேன். அல்லாஹு தஆலா 5 நேரம் தொழக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. சில இடங்களில் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, கரெக்டா அந்த பாங்கு சொல்லும் போது தான் நாடகத்தில் முக்கியமான விஷயம் போய்கிட்டு இருக்கும். இன்னும் தொழுவலியா, இந்த நாடகத்தை முடிச்சுட்டு தொழுதுக்கலாம் அப்புறமா. இன்னும் சொல்ல போனா தஸ்பீ உருட்டிக்கிட்டே அங்கே நாடகம் போய்கிட்டு இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியவான்களே, இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு விசாரணை இருக்குது. அல்லாஹ்ட்ட பதில் சொல்லாம நாம் என்ன செய்ய முடியாது, நகரவே முடியாது. அதனால நாம் தொழுகையிலே எந்த அளவுக்கு ஒரு பிடிப்போடு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் பிடிப்போடு இருந்தால்தான் அல்லாஹ்விடத்திலே நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடைய முடியும். ஆகவே அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை 7 வயதில் தொழுகைக்கு ஏவுங்க, 7 வயதில் தொழுகைக்காக வேண்டி ஏவுங்க, 10 வயசுல தொழாவிட்டால் அடியுங்கள் என்று சொன்னார்கள். இந்த 2மே நடக்குது. எதுக்கு நடக்குது? ஸ்கூலுக்கு போறதுக்காக வேண்டி கொண்டே விட்டுருது 5 வயசுலேயே. அது வேற விஷயம். அவன் தொழுகிறானோ இல்லையோ, களிமா சொல்றானோ இல்லையோ, 5 வயசுல ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறோம். ஸ்கூலுக்கு போவாட்டி நாம் அடிக்கின்றோம். இப்போ அப்படியே மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாயகம் சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகள் தொழுகையாளியாக ஆவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக சுஹைனா சஹர் தற்பெருமை என்ற தலைப்பின் கீழ் பேச வருகின்றார். ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் சுஹைனா சஹர். என் தந்தையின் பெயர் திவான்மனையார். நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு தற்பெருமை. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, குடும்பத்தார்கள், அவர்கள் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
கூறினார்கள். அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவனுடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கும் அவன் சுவனத்தில் நுழைய முடியாது. இதனை செவியுற்றோர் மனிதர் கேட்டார். மனிதன் தன் ஆடைகளும் காலணியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றானா? இதுவும் தற்பெருமையா? இத்தகைய அழுங்குணர்ச்சி கொண்ட மனிதன் சுவனை பெற்று அடைய முடியாதா? அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, தற்பெருமை இல்லை. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை விரும்புகின்றான். தற்பெருமையின் பொருள் அல்லாஹ்விற்கு நம்ம அடிபணிந்து வாழ வேண்டிய கடமை நிறைவேற்றாமல் இருப்பதும் பிற மக்களை இழிவாக கருதுவதுமாகும். ஆகவே நம் அனைவரும் பெருமை இல்லாத வாழ்வமாக. தற்பெருமை வாஹிதவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தற்பெருமையை பற்றி சுருக்கமான முறையிலே பேசி சென்றிருக்கின்றார்கள். நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதிலே இஹ்லாஸை பார்க்கின்றான். மலையளவு நாம் தர்மம் செய்துவிட்டு அதிலே நம்முடைய உள்ளத்திலே தற்பெருமை வந்துவிடுமையானால் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். பேரிச்சம்பழ கொட்டையினுடைய அணு அளவு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு பேரிச்சம்பழ கொட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரிக்கு ஒரு பஞ்சு மாதிரிக்கு ஒரு அளவு ஒன்று இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் யாருக்காவது தர்மம் செஞ்சார், ஆனால் அவருடைய உள்ளத்தில் பெருமை இல்லைன்னு சொன்னால் உஹது மலை அளவு தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் தருகின்றான் என்பதாக நமக்கு ஹதீஸ்களிலே காண கிடைக்கின்றது. ஆகவே நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி, நாம் மன தூய்மையோடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வோமேயானால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக அப்துல் ஹலீம் என்ற மாணவர் தௌபா என்ற தலைப்பின் கீழ் பேச வருகின்றார். ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் முகமது ஹலீம். என் தந்தையின் பெயர் முகமது ஹனீஃபா. இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தௌபா. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கிறேன். அன்பினர் சாந்தியும் சமாதானமும் உடைய நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பினிருந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் படைப்புகளை 4 வகையாக பிரிக்கலாம். 1. நன்மை மட்டும் செய்யும் வானவர்கள். 2. பாவம் மட்டும் செய்யும் சைத்தான்கள். 3. நன்மையும் பாவமும் செய்யும் மனிதர்கள். 4. நன்மையும் பாவமும் செய்ய தெரியாத உயிரினங்கள். இதில் 3வது வகையாக இருக்கிற நமக்கு அல்லாஹ் தஆலா பலகீனத்தையும் கொடுத்திருக்கிறான், புத்திசாலித்தனத்தையும் கொடுத்திருக்கிறான். நம்மிடம் இருக்கிற பலகீனத்தால் நாம் பாவம் செய்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு வழங்குகிற புத்திசாலித்தனத்தால் அந்த பாகத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும். அவ்வாறு பெற்றுவிட்டால் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுவிடலாம். ஆனால் இன்று நம்மில் எத்தனை பாவங்கள் நினைத்து வருந்துகிறோம், கவலைப்படுகிறோம். அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடி யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையெனில் எவன் தன் பலகீனத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுவானோ அவன்தான் புத்திசாலியாக இருக்க முடியும். எவன் தன் நிலையை உணராமல் பாகத்திலேயே மூழ்கி கிடக்கிறானோ அவன்தான் அறிவில்லாதவன். உலகில் யாரும் இருக்க முடியாது. எனவே நாம் ஈரு உலகிலும் வெற்றியாளராக திகழ வேண்டுமென்றால் பாவமன்னிப்பு தேடுதல் என்றும் உன்னதமான ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். என்னிடம் பாவமன்னிப்பு தேடுங்கள், நான் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேன், மலையை இருக்கிறேன், பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் தருகிறேன், தோட்ட துறவுகள் தருகிறேன் என்று அல்லாஹ் நூஹ் அத்தியாயத்தில் கூறுவதிலிருந்து பாவமன்னிப்பு தேடுதலில் சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மூமின்களே, நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள், பாவமன்னிப்பு தேடி அல்லாஹ்விடம் மீளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் திருமலையில் வாக்களிக்கிறான். எனவே இவர் பாவமன்னிப்பு தேடுவாரோ அவரை கண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். நானும் அதிகமாக பாவமன்னிப்பு தேடுவோம், அல்லாஹ்வின் அன்பை பெறுவோம். அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பானாக. ஆமீன். மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டுள்ளான். அந்த அடிப்படையில் பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. ஆகவே நாம் பாவம் செய்திருந்தால்
அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான். நாம் தௌபா செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அடுத்தபடியாக குர்ஆன் தர்ஜுமா செய்வதற்காக வேண்டி மாதிஹா ஷிபானா. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஷிஃபானா. என் தந்தையின் பெயர் ஷாகுல் ஹமீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் பெயர் மாதிஹா. என் தந்தையின் பெயர் அஸ்கர் அலி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லைலி இதா யக்ஷா. மறைக்கும் இரவின் மீது சத்தியமாக. வன்னஹாரி இதா தஜல்லா. ஒளிரும் பகலின் மீது சத்தியமாக. வமா ஹலக தக்கர வல் உன்சா. ஆணையும் பெண்ணையும் படைத்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. இன்ன ஷாயக்கும் லசத்தா. நிச்சயமாக நல்வழி காட்டுவதே நமது பொறுப்பாகும். ஃபஅம்மா மன் அவுதா வத்தகா. யார் பிறருக்கு வழங்கி இறைவனை அஞ்சி நடந்தாரோ. வஸல்லக பில் ஹுஸ்னா. யார் நன்மைகளை உண்மைப்படுத்தினாரோ. ஃபஸனயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. அவருக்கு நன்மையின் வழியை எளிதாக்குவோம். வஅம்மா மன் பஹீல வஸ்தக்னா. யார் கஞ்சத்தனம் செய்து தன்னை தேவையற்றவர்களாக யார் கருதினாரோ. வகல்லப பில் ஹுஸ்னா. யார் நன்மைகளை நம்ப மறுத்தாரோ. ஃபஸனயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. அவருக்கு தீமையின் வழியை எளிதாக்குவோம். வமா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா. அவர் அந்த நரகத்தில் விழும்போது அவரது செல்வம் அவரை காப்பாற்றப் போவதில்லை. இன்ன அலைனா லல் ஹுதா. நிச்சயமாக நல்வழி காட்டுவதே நமது பொறுப்பாகும். வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா. இம்மையும் அருமையும் நிச்சயமாக நம் வசமே உள்ளது. ஃபஅன்தர்தகும் நாரன் தலலா. கொழுந்துவிட்டு எரியும் நரகத்தை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். லா யஸ்லாஹா இல்லல் அஸ்கா. நற்பெயர்களை தவிர வேறு யாரும் அதிலில் நுழைய மாட்டார். அல்லதி கஸ்ஸப வதவல்லா. நம் தூதர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை பொய்யாக்கி புறக்கணித்து விட்டோம். வஸயுஜன்னபுஹல் அத்கா. இரையச்சம் உடையவர் அந்த நரகத்திலிருந்து அப்புறப்படுத்துவார். அல்லதி யுதி மாலுஹு யதஸக்கா. அவர் தான் தூய்மை அடைவதற்காக தனது செல்வத்தை தர்மம் செய்கிறார். வமா லி அஹதின் மின்ஹுவ இந்த மின் நிஅமத்தின் துஜ்ஸா. யாருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய எந்த ஒரு நன்றி கடனும் அவருக்கு இல்லை. இல்லப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா. மறைக்க மிக்க மேலான நம் இறைவனின் அன்பை நாடிய இவ்வாறு செய்கிறேன். வலசௌஃப யர்தா. விரைவில் அவர் திருப்தி அடைவார். அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்களை சிறந்த ஆலிமாக்களாக அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சஹாபி வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 10. இன்னொரு சஹாபி வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அவரை பார்த்து 20 அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவது ஒரு சஹாபி வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சஹாபியை பார்த்து 30 என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், முதல் சஹாபி வந்தார் 10 என்று சொன்னீர்கள், இரண்டாவது ஒரு நண்பர் வந்தார் 20 என்று சொன்னீர்கள், மூன்றாவது சஹாபி வந்தார் 30 என்று சொன்னீர்களே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாமவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார், அவருக்கு 10 நன்மை. இரண்டாவது சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார், அவருக்கு 20 நன்மை. மூன்றாவது வந்த சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னதினால் அவருக்கு 30 நன்மை என்று சொன்னார்கள். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சேர்த்து சொல்லிட்டா நமக்கு 30 நன்மை கிடச்சிரும். இப்போ நம்ம
அடிக்கடி பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைன் ஹாலத் பைனஹுமா ஷஜருன் அவ் ஹஜருன், சலாம் சொல்லக்கூடிய இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஒரு மரமோ ஒரு கல்லோ இருந்து மீண்டும் சந்தித்து கொண்டால், இப்போ முதலாக பார்க்குறோம். பார்த்துட்டு அடுத்து வேற பக்கம் போகிறோம், அங்கேயும் சலாம் சொல்லணும். சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மரமும் ஒரு சுவரும் குறுக்கிட்டாலும் பரவாயில்லை, அடுத்து நீங்கள் சந்தித்தால் உடனே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஆக சலாம் சொல்லும் பொழுது நாம் முழுமையாக சொன்னால் 30 நன்மையை நாம் செஞ்சிடலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக எல்லாவற்றுக்கும் ஆசைப்படாதே என்ற தலைப்பின் கீழ் ஜுமானா என்ற மாணவி பேச வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஜுமானா, என் தந்தையின் பெயர் முகமது ஹனீஃபா. இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லாவற்றுக்கும் ஆசைப்படாதே. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எங்களது உயிரிலும் மேலான கண்மணி நாயகர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார் மீதும், அவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஏக இறைவா, எங்களுக்கு போதுமென்ற நிறையுடையும் மனதைத்தா. மனிதர்களுடைய ஆசை இருக்கிறது, அது பரவாயில்லை. ஆனால் அந்த ஆசையை பேராசையாகிய சுயநலமும் சேர்ந்து விடுவதுதான் மோசம். தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், பேராசை பெருநஷ்டம் என்று. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். எவன் ஒருவன் தனக்கு கிடைத்ததை வைத்து திருப்தி அடைகிறானோ அவனே செல்வந்தன். ஒரு ஊரில் ஒரு பெரிய சந்நியாசி இருந்தார். அவர் மிகவும் இரையச்சம் உள்ளவர். அவர் வாழ்க்கையில் ஈடுபடாமல் தனித்து வாழ்ந்து வந்தார். இவரிடம் மக்கள் மிகவும் அதிகமான அன்பு வைத்திருந்தார்கள். இவர் கேட்பதையெல்லாம் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவருக்கு வாழ்க்கையில் சுகமோ உலக வாழ்க்கையில் சுகமோ இல்லை. அவர் மீது அன்பு கொண்ட பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவர் காட்டிலுள்ள ஒரு ஆசிரமத்திலே வாழ்ந்து வந்தார். அங்கே எலித்தொல்லை அதிகமாக இருந்தது. முதலிலே எலித்தொல்லை எல்லாம் சகித்து வந்தவருக்கு இப்போது பெரிய தொல்லையாக தெரிகிறது. என்னால் பிரச்சாரம் செய்யவோ தியானத்தில் ஈடுபடவோ முடியவில்லை. அதனால் இந்த எலிகளை ஒழிப்பதற்கு ஒரு பூனையை வாங்கி தாருங்கள் என்று கேட்டார். உடனே மக்களும் ஒரு பூனையை வாங்கி கொடுத்தார்கள். அதன் பிறகு எலி தொல்லை குறைந்தது. பூனைக்கு பாலுக்கு என்ன வழி? மக்களும் ஒரு மாடு வாங்கி கொடுத்தார்கள். அதன் மூலம் தினமும் பால் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே மாடு வளர்ப்பது அவருக்கு சிரமமாக இருந்தது. அதனால் அவர் மக்களிடம், இந்த மாடு வளர்ப்பது எனக்கு சிரமமாக இருக்கிறது, அதனால் அந்த மாடு வளர்ப்பதற்கு ஒரு பெண்மணியை தந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று கேட்டார். மக்களும் ஒரு பெண்மணியை அமைத்து கொடுத்தார்கள். அந்த பெண்ணும் அங்கே வாழ்ந்து வந்தாள். சிறிது காலம் கழித்து அந்த பெண்மணி அவருக்கு மனைவியாகவே ஆகிவிட்டாள். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இப்போது சாமியாராக இருந்து சம்சாரியாக மாறி எல்லாவித வாழ்க்கையிலும் ஈடுபட்டு அவருடைய பேரை கெடுத்து கொண்டார். அவருடைய ஆசை பெரிதாகி பெரிய பள்ளத்திலே விழுந்தார். சாதாரண மக்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அவரும் அப்படி நடந்து கொண்டார். மக்களிடையே மரியாதையை இழந்தார். ஆகவே நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொண்டு போதுமாக்கி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராசை என்ற தலைப்பின் கீழ் மாணவி ஜுமானா அவர்கள் அருமையாக பேசினார்கள். எப்போ பேராசை வந்துவிடுமோ அந்த இடத்திலே பொறாமை வரும். பேராசை எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நம்மோடு விளையாடியவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஒரு கட்டத்திலே நம்மை விட ஒருபடி மேலே ஏறுகின்ற பொழுது செல்வாக்கிலே சொல்வாக்கிலே
அவர்கள் ஒரு அடி மேலே ஏறும் பொழுது நமக்கும் அந்த ஆசை வரும். நம்ம கூடவே இருந்த பிள்ளை, நம்ம கூட விளையாண்ட பிள்ளை 2 வீட்டுக்கு சொந்தக்காரி ஆயிடுச்சே, நம்மளுக்கு வேணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசை வரும். ஃபஸ்ட்டு பொறாமை வரும், அந்த பொறாமை பேராசையாக மாறும். ஷரியத் இதை முற்றிலும் தடுக்கின்றது. பொறாமை 2 விஷயத்தில் மட்டும்தான் ஷரியத் அனுமதிக்கின்றது. ஒன்றாவது, கல்வி கொடுக்கப்பட்ட ஒரு நபர் அந்த கல்வியின் மூலமாக எல்லாத்துக்கும் மார்க்க ஞானத்தை கொடுக்குறார். இப்போ அவரை பார்த்து பொறாமைப்படலாம், பரவாயில்லை நம்ம கூட இருந்த பிள்ளை ஆலிமாவாக ஆகி ஹாஃபிலாவாக ஆகி மார்க்க சட்டங்களை எப்படி சொல்லுது, இதே மாதிரி நானும் சொல்லணும், இதே மாதிரி கல்வி எனக்கும் கிடைக்கணும் என்று பொறாமை கொள்ளலாம். இரண்டாவது, பொருள் செல்வங்களை அல்லாஹ் அதிகமாக கொடுத்து அந்த பொருள் செல்வத்தின் மூலமாக தேவையுடைய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த நபரை பார்த்து பொறாமைப்படலாம். எப்படி பொறாமைப்படலாம்? என்னடா இது நிறைய கொடுக்குத, இது ஏன் உயிரோடு இருக்குது, போய் சேர்ந்துடட்டும் அப்படின்னு இல்லை. இவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்களோ அதே போல எனக்கும் பொருள் செல்வங்கள் அதிகமாக வந்து அந்த பொருள் செல்வத்தை மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வரலாம். இந்த 2ஐ தவிர மற்ற விஷயங்களிலே பேராசை கொள்வது ஷரியத் தடுக்கின்றது. அல்லாஹ் அனுமதித்த அந்த விஷயங்களிலே பொறாமை கொண்டு கல்வியையும் மார்க்க கல்வியையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருள் செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல் மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக புறம் பேசுதல் என்ற தலைப்பின் கீழ் சல்மா அஸ்னா என்ற மாணவி பேச வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பேர் சல்மா அஸ்னா, என் தந்தை பேர் அப்பாஸ். இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புறம் பேசுதல். அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் தோழர்கள் குடும்பத்தார்கள் மீது உண்டாகட்டுமாக. ஒரு முறை புறம் பேசுதல் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் அவனுடைய நபியுமே அதிகம் அறிந்தவர் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் சகோதரரை பற்றி அவன் வெறுக்கும் முறையில் நீ பேசுவது புறம் பேசுவதாகும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், அந்த குறை அவனுள் இருந்தாலுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், குறை அவனிடம் இருந்தாலும் அது புறம் பேசுவதாகும். நீ கூறும் விஷயம் அவனிடம் இல்லை என்றாலும் நீ அவதூறும் பேசிவிட்டாய், இன்னும் விட்டு கெட்டி விட்டாய் என்றாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நாம் அனைவரும் பிறரை பார்க்காமல், பிறரை புறம் பேசாமல் நம்மை மட்டும் பார்த்து நம் விஷயத்தில் சரியாக இருப்போமாக. புறம் பேசுவதை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புறம் பேசுதல் என்ற அந்த கொடிய செயலிலிருந்து அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. அடுத்தபடியாக அப்துல்லா நூர் என்ற மாணவர் யாரையும் குறைவாக நினைக்க வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் பேச வருகின்றார். வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் அப்துல்லா, என் தந்தையின் பெயர் நூர் முகமது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை யாரையும் குறைவாக நினைக்க வேண்டாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போதே இப்போ ஒரு சொர்க்கவாசி வருவான்னு சொன்னாங்களாம். அங்கேருந்து சஹாபாக்கள்லாம் அதை யாருன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு அன்சாரி சஹாபி ஒதுவடுத்த நிலையில் அவங்க தாடியிலேருந்து நீர் சொட்ட சொட்ட அவங்க இடது கையில் அவங்க சிப்பல் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி 3 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு சொர்க்கவாசி வருவாங்கன்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி அன்சாரி சஹாபி தான் வருவாங்களாம். அப்போ அங்கேருந்து அப்துல்லா அம்ரு ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் சொர்க்கவாசின்னு சொல்லி அவங்க என்ன அமல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போவாங்களாம். வீட்டுக்கு போய் எனக்கும் என் தந்தைக்கும் சிறிய வாக்குவாதம், 3 நாட்கள் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமான்னு கேட்கும்போது அவங்களும் அனுமதி கொடுத்துருவாங்களாம்.
அவங்க 3 நாட்கள் அவங்க என்னென்ன அமல்லாம் பண்ணுறாங்களோ அதை உன்னிப்பாக கவனிக்காங்களாம். உன்னிப்பாக கவனித்து 3ஆவது நாள் அவங்கள்ட்ட போய் கேட்காங்க, நீங்கள் அப்படி என்ன அமல் தான் பண்ணுறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொர்க்கவாசின்னு சொல்லும்போது அப்படி நீங்கள் என்ன அமல் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நானும் உங்களை மாதிரி தான் அமல் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன பழக்கம்னு கேட்கும்போது, நான் யாரையும் குறைவாய் நினைக்க மாட்டேன், அல்லாஹ் ஒரு அருள் புரிந்தாம்னா நான் அதை பற்றி பொறாமைப்பட மாட்டேன். அப்படியா, இதான் நீங்கள் சொல்லுறதுக்கு காரணமாக சொர்க்கவாசின்னு சொல்லுறதுக்கு காரணமானு சொல்லும் போது அவங்களும் போயிடுவாங்களாம். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, யாரையும் குறைவாக நினைக்கக்கூடாது, அவங்க போனதுக்கப்புறம் புறம் பேசக்கூடாது. மண் சத்தர முஸ்லிமன் சத்தர உள்ளாவோ யௌமல் கியாமா, யார் ஒரு முஸ்லீமின் குறையை மறைப்பாரோ அவரோட குறையை அல்லாஹ் கியாமத்து நாளில் மறைத்து விடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜுலைபீப் என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். ஜுலைபீப் என்ற சஹாபி மற்ற நபர்களைப் போல இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக இருப்பார்கள். அதாவது அழகற்றவர்களாக, கருப்பு நைச்சை சார்ந்த, கைகால் ஊனமுற்றவராக, பார்ப்பதற்கே ஒரு மாதிரியான ஒரு தோற்றம். அவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு சஹாபிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை போல் அவருக்கு அந்தஸ்து கிடையாது. ரொம்ப ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு அவர்கள் அப்பப்போ வந்து போவாங்க. ஜுலைபீப் அந்த சஹாபியுடைய பழக்கம் என்னன்னு சொன்னால், எல்லாத்தையும் சிரிப்பு காட்டுவாங்க, ஜோக் அடிப்பாங்க. அதனால அவர்களை அது விஷயத்தில் விரும்புவார்களே தவிர மற்றபடி அவர்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன ஜுலைபீப் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் திருமணம் முடிக்கின்றீர்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, நபியே நாயகமே, என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒன்றுமே இல்லை. பார்ப்பதற்கே விகாரமாக இருக்கிறேன். அழகும் கிடையாது, அந்தஸ்தும் கிடையாது. சரி, அழகுதான் இல்லை, ஏதாவது பொருட்செல்வம் இருக்கா? அதுவும் என்கிட்ட இல்லை. இப்படி இருக்க எனக்கு யார் பொண்ணு தருவா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கின்றார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்துல பொண்ணு இருக்குது, நான் உங்கள் சார்பாக நான் பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் சரிதான் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் எதார்ச்சையாக வருகின்றார்கள். வந்த இடத்துல இந்த சஹாபிக்கு உங்களுடைய பொண்ணை கொடுக்கணும், நீங்கள் தாரீங்களா? உங்களுடைய பெண்ணை என் சார்பாக நான் கேட்குறேன், நீங்கள் தர்றீங்களா என்று கேட்டதோட, இந்த காலத்தில் சொல்வதை போல என் மனைவிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. போய் வீட்டில் மனைவிட்ட பேசுகிறார். இந்த சஹாபிக்கு பொண்ணு கேட்டுக்கிறாங்க, எப்படி என்ன ஏது? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர்கிட்ட எதுவுமே இல்லையே, ஒன்றுமே கிடையாது, அவர்கிட்ட எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும்? இப்போ பார்க்குறோமா இல்லையா? ஒரு காலத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நின்று போச்சு. இப்போ பெண் வீட்டுக்காரங்க என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க? மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா? இருக்கு. அக்கா தங்கச்சி எத்தனை பேர்? அக்கா தங்கச்சி 4 பேர். பொண்ணு தரமாட்டேன், பொண்ணு தரமாட்டேன். அண்ணன் தம்பி 5 பேர் தரவே மாட்டேன். மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை மட்டும்தான் இருக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ எப்படி எதிர்பார்க்கங்க தெரியுமா? மாப்பிள்ளை மட்டும் இருந்தால் போதும், மாப்பிள்ளைக்கு வாப்பா அம்மா இருக்கக்கூடாது, 2 பேரும் மௌத்தா போயிடணும். மாப்பிள்ளைக்கு வாப்பா அம்மா இருக்கக்கூடாது, 2 பேரும் மௌத்தா போயிடணும். என் பிள்ளை போனால் என் பிள்ளை மட்டும் வாழணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அந்த வீட்டில் அந்த மணப்பெண் சொல்லுது, என்ன 2 பேரும் ஒரே பேசிக்கிட்டே இருக்கிறியோ? என்னைய பொண்ணு கேட்டது யாரு? ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை,
ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா அது முழு சம்மதம், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்காஹ் முடிக்கப்பட்டது. நிக்காஹ் முடித்த பின்னாடி அவர்கள் வாழ்க்கை தொடங்குகின்றார்கள். திடீரென்று போருக்கு அறிவிப்பு வந்துருச்சு. உடனே அந்த போருக்கு போகிறாங்க. அந்த போரில் போய் ஷஹீதாகி விடுகின்றார்கள். ஷஹீதான பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் தேடி 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 பார்க்குறாங்க. ஜுலைபீப் ஷஹீதாகி விட்டார்னு சொல்லிட்டு தன் கையால் தூக்கி அவர்களே அடக்கம் செய்தார்கள். இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், நாம் யாரை பார்த்தும் குறைவாக நினைத்து விடக்கூடாது. நாம் யாரை குறைவாக நினைக்கின்றோமோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு குறைவான எண்ணம் வந்தாலும் நாம் உடனே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்ற இந்த கலிமாவை ஓதிவிட வேண்டும். ஷைத்தான் உள்ளத்தில் போடுவான், நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம், நம்ம எவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோம், நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நம்மள்ட்ட எவ்வளோ நகை இருக்குது, அங்கே பாரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம கூட உள்ள ஷைத்தான் நினைக்க வைப்பான். அதனால் நம்ம யாரையுமே தாழ்வாக எண்ணிவிடக்கூடாது. நாம் அப்படி ஒரு எண்ணம் வருமானால் அல்லாஹ்விடத்திலே இந்த கலிமாவை ஓதிவிட வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்ற திருக்கலிமாவை ஓதி நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யாஸ்மீன் என்ற மாணவி வரதட்சணை கொடுமை என்ற தலைப்பின் கீழ் பேச வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் யாஸ்மின், என் தந்தை பெயர் சம்சுதீன். இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வரதட்சணை வன்கொடுமை. அளவற்ற அருளாளன் நிறற்ற அன்புடையன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த சிறப்புக்குரிய விழாவில் வரதட்சணை ஒரு சமுதாய கொடுமை என்ற மகுடத்தின் கீழ் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, வரதட்சணை என்ற பெயரை சொல்வதற்கே நாவு கூசுகிறது. அந்த அளவுக்கு அது ஒரு கடுமையான வார்த்தை. ஆனால் இன்னைக்கு வரதட்சணை இல்லாத திருமணமே கிடையாது சொல்ற அளவுக்கு இந்த உயிர்கொல்லி நோய் சமுதாயம் முழுக்க பரவிட்டு வரதட்சணை, அதாவது ஒரு பெண் கணவன் வீட்டிற்கு போனா அங்க வரதட்சணை கேட்குறாங்க. அதுக்கு தான் வரதட்சணை என்று சொல்லப்படுகிறது. கல்யாணத்துக்கு பெண் பேச போகும்போது மாப்பிள்ளையோட பற்றி தாய்மா சொல்றாங்க, என் மகன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறான், அதுக்கு 1 லட்சம் தாங்க, வெளிநாட்டுக்கு போக போறான், அதுக்கு 1 லட்சம் கொடுத்துட்டாங்க. அப்படியே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படி சொல்லுதாங்க. நான் கேட்குறேன், இப்படிதான் பெண் வீட்டிலேருந்து கையஞ்சேனா அந்த பிஸ்னஸ் தான் எதுக்கு, அந்த கல்யாணம் தான் எதுக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு பெண் வீட்டிலேருந்து பெட்டி பெட்டியாக வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் மூட்டை மூட்டையாக கொடுக்க வேண்டியது நம்ம தான். மார்க்கத்திலிருந்து கொண்டு பெண்களிடம் வரதட்சணை சீர்வரிசை கேட்பது இஸ்லாம் மார்க்கத்திற்கு முற்றிலும் மாற்றமானது. திருமணத்திற்கு ஆண்கள் பொறுப்பை பெண்கள் பொறுத்தல் அதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு காண பெண்கள் அற வாழ்வில் பலவிதமான திறமைகளை அனுப்பிக்கிறார்கள், பலவினராக படிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாலும் தன் திருமணத்திற்கு பின்பு ஆண்கள் பொறுப்பை ஏற்பதை போன்ற திருமணத்திற்கு முன்பே மகர் என்னும் ஜீவனாச தொகை ஆண்களால் வழங்கப்பட வேண்டும் என்று திருக்குரான் கூறுகிறது. இன்றைய காலத்தில் பெண்ணின் திருமணம் தள்ளி போகும் பிரச்சனை தான். நிறைய மாப்பிள்ளைமார்கள் பெண் பார்க்கும் போது அதிகமான தொகையை வரதட்சணையாக கேட்பர் பெண்ணின் பொருளாதாரத்துக்காக தள்ளி வைக்கப்படுகிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, நாம் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நினைத்தால் வரதட்சணை இல்லாத திருமணம் முடிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. வாஹிதவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா மென்மேலும் மார்க்க கல்வியை அதேபடி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அடுத்தபடியாக சூரத்துல் பக்ராவை ஓத வருகின்றார்கள் முஹம்மது வாசிம் ரஷீத் இஸ்மாயில். ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் முகமது வாசிம், என் தந்தை பெயர் முகமது அஸ்கர் அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ரஷீத் இஸ்மாயில், என் தந்தையின் பெயர் யாக்கரிம் அலி சேட். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
Bismillahirrahmanirrahim. Atamuruna an-nasa bil birri wa tansawna anfusakum wa tatluna al-kitab afala taqilun. Wasta'inu bis-sabri was-salat wa innaha lakabiratun illa lil-khashin alladhina yarunnuna annahum mulaqu rabbihim wa annahum ilayhi raji'un. Ya bani Israil adhkuru ni'mati allati an'amtu alaykum wa anni fallaltukum alal alamin. Wattaqu yawman la tajzi nafsun an nafsin shay'an wa la yuqbalu minha shafa'atun wa la yu'khadhu minha adlun wa la hum yunsarun. وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَلِيمٌ. وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. صدق الله العظيم. وَإِذْ وَعَدْنَا مُوسَى صدق الله العظيم. صدق الله العظيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. الذين இதுக்கு மேல ஆயத்து போது ரஷீத் இஸ்மாயில். الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. அதுக்கு மேல ஆயத்து போது واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. الحمد لله. அடுத்து நீ கேக்குறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. في قلوبهم مرض يخادعون الله. أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. في قلوبهم مرض. الذين يؤمنون بالغيب أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. الحمد لله. سلام சொல்லுங்க. السلام عليكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அருமையாக ஓதினார்கள். அல்லாஹ் தஆலா மேலும் மிக அழகிய முறையிலே குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக முஹம்மது ஆசிம் ஜாஃபர் மீரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஜாஃபர் மீரான். என் தந்தையின் பெயர் சையத் அலி பாதுஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் முகமது ஆசிம். என் தந்தை பெயர் முகமது அஸ்கர் அலி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
Bismillahirrahmanirrahim. Alif Lam Mim. Dalikal kitabu la raiba fihi hudan lil muttaqin. Alladhina yu'minuna bil ghaibi wa yuqimuna as-salata wa mimma razaqnahum yunfiqun. Walladhina yu'minuna bima unzila ilayka wa ma unzila min qablik wa bil akhirati hum yuqinun. Ulaika ala hudan min rabbihim wa ulaika humul muflihun. Innal ladhina kafaru sawa'un 'alaihim anzartahum am lam tunzirhum la yu'minun. Khatamallahu ala qulubihim wa ala sam'ihim wa ala absarihim ghishawatu wa lahum adhabun alim. Wa minan nasi man yaqulu amanna billahi wa bil yawmil akhir wa ma hum bimu'minin. يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون. ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون. وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء. ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. صدق الله العظيم. صدق الله العظيم. முஹம்மது ஜாஃபர் மீரான் இப்போ ஓதுனீங்களா ஒரு ஆயத்து, அதுக்கு மேலே ஆயத்து ஓதுங்க. அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாக்கின் லா யஷ்குரூன். அதுக்கு மேலே ஆயத்து ஓதுங்க. வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்லி காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன். அல்ஹம்துலில்லாஹ். كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. الذين ينقلون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله أن يوصل يفسدون في الأرض ما أمر الله به أن يوصل يفسدون في الأرض أولئك هم الخاسرون. அதுக்கு மேலே ஆயத்து ஓது பாப்போம். إن الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين فيعلمون أنه الحق من ربهم فأما الذين فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. صدق الله العظيم. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இரண்டு மாணவர்களும் மிக அழகிய முறையிலே ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக முஹைதீன் ரிஸ்வான்
அசதுல்லா, முஹம்மது ஆசிம், அப்துல் ஹலீம். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முஹைதீன் ரிஸ்வான். என் தந்தையின் பெயர் முகமது ஹனீஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அப்துல் கலீம். தந்தையின் பெயர் முகமது இலியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பெயர் முகமது ஆசிம். என் தந்தையின் பெயர் சிக்கந்தார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னஸ் ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ். فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. إن الذين يكتمون ما أنزلنا من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون إلا الذين تابوا وأصلحوا وبينوا فأولئك أتوب عليهم وأنا التواب الرحيم. إن الذين كفروا وما هم ينصرون خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون. وولدكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري بما ينفع الناس وما أنزل الله السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتسريع الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله الذين آمنوا وأشد حبا لله ويرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب. صدق الله العظيم. حليم. الحق من ربك فلا تكونن من الممترين. ما لا يتوضون الذين آتيناكم الكتاب يعرفونه كما يعرفون أبناءكم إن فريقا منهم لا يكتم الحق وهم يعلمون. அதுக்கு மேல ஆயத்து. والذين آمنوا ولا أتيت الذين أوتوا الكتاب بكل آية ما تبعوا قبلتك وما أنت بتابع قبلتهم وما بعضهم بتابع قبلة بعض ولئن اتبعت أهواءهم من بعد ما جاءك من العلم إنك إذا لمن الظالمين. الحمد لله الحمد لله. أسد الله. بسم الله الرحمن الرحيم. فمن خاف من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم. فمن بدله بعد ما سمعه فإنما اسمه على الذين يبدلونه إن الله على كل شيء عليم. أكمل آية.
كتب عليكم إذا حضر كنتم خير الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين. الحمد لله. رضوان. وقاتلوا في سبيل الله واعلموا أن الله سميع عليم. تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ما أن لنا قرة فنتبرأ منا تبرأ منا. وقاتلوا في سبيل الله واعلموا أن الله سميع عليم. ألم تر إلى الذين خرجوا ألم تر إلى الذين هاجروا فباءوا النساء ألم تر إلى الذين خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت فقال لهم الله موتوا ثم أحيا. حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين. كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين. صدق الله العظيم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. மாணவர்கள் சிறப்பாக ஓதினார்கள். மென்மேலும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.